Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி டிஎன்ஒயோட எம்எஸ்சி சைக்காலஜியில் MSYS 12 கோடோடைய பேப்பர், அதாவது அட்வான்ஸ் சோஷியல் சைக்காலஜி பேப்பரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மற்றபடி கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே வந்து நம்மளுடைய டிஎன்ஒயு போர்ட்டலில் இருக்குது, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 5 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, 15 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ஒரு சாப்டர் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்டர் 1 நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் வைஸ்ன்னு சொல்கிறத விட நான் எப்படி சொல்லுவேன், இந்த பிளாக் வைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து நிறைய சாப்டர்ஸ் பிரிச்சிருக்காங்க, பட் நம்ம சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வைஸ் தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் 1ல நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய பிளாக் 1ஓட வந்து சிலபஸாக இருக்குது. ஸோ இந்த பிளாக் 1 பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து 2 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இன்ட்ரடக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் டு சோஷியல் சைக்காலஜி அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து ஒரு டாபிக் நமக்கு பிரிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ரிசர்ச் மெத்தட்ஸ் அப்படின்றது நமக்கு தனியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் அப்ளைடு சோஷியல் சைக்காலஜி, ரோல் ஆஃப் அப்ளைட் சோஷியல் சைக்காலஜிஸ்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம். நம்ம பிளாக் வந்து இப்படி தான் நம்ம பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் சைக்காலஜி இருக்குதுன்ற பார்த்தீங்களா? ஸோ இதை பற்றின டெஃபினிஷன், அதாவது நமக்கு வந்து சொல்ல போனால் சோஷியல் சைக்காலஜி நான் எஸ்பி அப்படின்னு எழுதுறேன். ஸோ இதோடைய டெஃபினிஷன், அதுக்கப்புறமேட்டு கான்செப்ட்ஸு அண்ட் தென் ஸ்கோப். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கில் கேட்குறாங்க. அதே போல் நமக்கு அந்த குரூப் திங்க் தியரி, ஸோ அது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நமக்கு வந்து 2 தியரிஸ் இருக்குது. ஸோ இந்த தியரிஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை 2 தியரியும் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு வந்து காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் திங்க் தியரின்னு இருக்குது. காக்னிட்டிவ் டிசனன்ஸ் தியரி வந்து உங்களுக்கு வந்து நியர்லி 3 கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. குரூப் திங்க் தியரியும் கேட்டிருக்காங்க. அதே போல் இந்த சோஷியல் சைக்காலஜியோடைய ஹிஸ்ட்ரி பற்றியும் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம படிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் நம்மளுடைய ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்றது பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் கோரிலேஷன் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த குரூப் திங்க் தியரியிலேருந்து அதோடைய ஒரு பார்ட்டாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2 கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 தியரிஸ் ரொம்ப முக்கியமா நீங்க படிச்சுக்கோங்க. சோஷியல் சைக்காலஜினா என்ன அப்படின்ற இன்ட்ரடக்ஷனையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடும் ஃபார் யோர் 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் 2க்கு நம்ம போலாம். இப்போ பிளாக் 2 பார்க்கலாம். ஸோ பிளாக் 2ல பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் அண்ட் சோஷியல் காக்னிஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் வைஸ் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன், பேசிக் சேனல்ஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகக்னைசிங் டிசெப்ஷன் வரைக்குமே இட் இஸ் கிவன் அண்டர் யூனிட் 3. ஓகேவா? ஸோ யூனிட் 3ல வந்து நமக்கு இருக்குது. அண்ட் ஆட்ரிபியூஷனுடைய கான்செப்ட், அதாவது டில் இந்த அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல இருக்குது. ஓகே, ஸோ டெக்ஸ்ட் புக்ல பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும் தான் பிளாக் 2 கொடுத்துட்டாங்க, மீதி பிளாக் 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இதுவுமே வந்து பிளாக் 2ல தான் வருது. ஸோ அதனால படிக்கும்போது பார்த்து படிங்க. ஸோ இது யூனிட் 5ம் வந்து பிளாக் 2க்கு தான் நமக்கு வரும். அதே போல நமக்கு சோஷியல் காக்னிஷன் இருக்குல்ல, ஸோ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து யூனிட் 6ல இருக்கு. ஓகே, ஸோ பிளாக் 3ல வந்து உங்களுக்கு என்னென்ன யூனிட்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் 3, 4, 5 and 6. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்
படிச்சுக்கோங்க. சில கொஸ்டின்ஸ் இதில் கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. ஸோ அந்த கொஸ்டின் மட்டுமாவது நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்துன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ், நம்ம 5 மார்க்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷனுடைய சேனல்ஸ் நமக்கு வருது. ஓகே, ஸோ நான் இதை உங்களுக்கு தனியாக கூட எழுதிடுறேன். சேனல்ஸ் ஆஃப் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ நான் NVCன்னு போடுறேன். ஸோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஆட்ரிபியூஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு சில இது வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா இதில் தியரிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் இருக்கிற தியரிஸில் மெயினாக நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெல்லிஸ் தியரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கெல்லிஸ் தியரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்லேயும் கேட்டுட்டாங்க, உங்களுக்கு 15 மார்க்ஸ்லையும் கேட்டுட்டாங்க. ஸோ கெல்லிஸ் தியரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதை படிக்கிறீங்களோ இல்லையோ ஆட்ரிபியூஷன்னா என்ன அண்ட் கெல்லிஸ் தியரி மட்டுமாவது படிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஹியூரிஸ்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் ப்ராசஸிங்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே, ஸோ நான் அதை ஹெட்டிங் எழுதிடுறீங்க, ஹியூரிஸ்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் ப்ராசஸிங். ஓகே, ஸோ இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. திஸ் கம்ஸ் அண்டர் சோஷியல் காக்னிஷன். இது வந்து பேஜ் நம்பர் 93ல இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ அண்டர் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் உங்களுக்கு சேனல்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஆட்ரிபியூஷன் தியரிஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே போல் சோஷியல் காக்னிஷன்லேருந்து அது ஹியூரிஸ்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டட் ப்ராசஸிங்ன்ற கொஸ்டின் வந்து ஒரு இயர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளாக் 3 பார்க்க போகிறோம். ஸோ பிளாக் 3ல வந்து நமக்கு வந்து என்னென்ன யூனிட்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் 3ல ஆட்டிடியூடு ஃபுல்லாகவே, ஆட்டிடியூடுன்ற கான்செப்ட் ஃபுல்லாகவே, அதாவது டில் ப்ரெஜுடைஸ்க்கு வர வரைக்கும் இந்த மேஜர் பார்ட் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் 7ல உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ யூனிட் 7ல ஆட்டிடியூடுன்ற கான்செப்ட் நிறைய கவர் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு ப்ரெஜுடைஸ் வந்து உங்களுக்கு வந்து யூனிட் 8ல கவர் ஆகுது டில் திஸ் மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் ப்ரெஜுடைஸ் வரைக்கும். அப்புறம் இன்டர்பர்சனல் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 கவர் ஆகுது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறது. ஸோ அதனால இந்த பிளாக் 3 என்ன கேட்டால் நான் வந்து இதை விடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பார்க்கறது தான் பெருசாக இருக்குது, பட் தென் படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக தான் இருக்குது இதில். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த அக்ரஷன்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்ல வருது நமக்கு. ஆனா இது வந்து நமக்கு வந்து புக்ல வந்து பெருசா தனி டாபிக்கா நமக்கு கொடுக்கல. ஆனா வந்து இந்த ப்ரெஜுடைஸ் இந்த மாதிரிப்பட்ட கான்செப்ட் கீழே வரும்போது, ஆட்டிடியூட் இந்த மாதிரிப்பட்ட இதுல வரும்போது தான் நமக்கு அக்ரஷன்ன்ற கான்செப்டும் வரும். ஸோ இது வந்து வேணும்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா டாபிக் எடுத்து பார்த்து நீங்க படிக்கிறதா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்காங்க. இந்த அக்ரஷனோட டைப்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் பேப்பர்ல வந்து உங்களுக்கு டைப்ஸ் மட்டுமே கேட்டிருக்காங்க. அது தவிர்த்து ஹவு டு ப்ரிவென்ட் அண்ட் கண்ட்ரோல் அக்ரஷன் வந்து ஒரு 2 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இதுல வந்து மற்றபடி இது என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹவு கேன் ப்ரெஜுடைஸ் பி ரெடியூஸ்டு, ஸோ மெத்தட்ஸ் ரெடியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இது வந்து நம்ம கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இன்டர்பர்சனல் அட்ராக்ஷனை பற்றி, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆட்டிடியூட் ஃபார்மேஷன், ஸோ ஹவு இஸ் ஆட்டிடியூட் ஃபார்ம்டு, இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக இருக்குது. அதே போல் டிஸ்டிங்விஷ் ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர், நமக்கு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஜுடைஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வாட்டி கேட்டிருக்காங்க, 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த ஹவு கேன் ப்ரெஜுடைஸ் பி ரெடியூஸ்டு, ஓகே, ஹவு டு ரெடியூஸ் இட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கொஸ்டின் 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் இன்டர்பர்சனல் அட்ராக்ஷன், இது வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆட்டிடியூட் ஃபார்மேஷன், ஸோ ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையவே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஈவன் இன் 10 மார்க்லையும் 15 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 15 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிடியூட் பிஹேவியர் லிங்க், ஓகே, ஸோ இந்த ஆட்டிடியூட் பிஹேவியருக்கு டிஃபரன்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த கொஸ்டினாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாக் 4க்கு போகலாம். பிளாக் 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடர்ஷிப் பிஹேவியர், லீடர்ஷிப் அண்ட் ஹெல்பிங் பிஹேவியர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி, ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் நம்பர் ஆஃப் இது டாபிக்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக படிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு.
ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கக்கூடிய கொஸ்டின் தான். இதில் வந்து 2 யூனிட் தான் கவர் ஆகுது. அதாவது யூனிட் 10 அண்ட் இது வரைக்கும் இருக்குது. அண்ட் ப்ரோ சோஷியல் பிஹேவியர் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 11ல் கவர் ஆகுது. ஓகே, ஸோ இது ஃபுல் ஆல்ட்ரூயிசம் வரைக்கும் வருது. ஆல்ட்ரூயிசம் பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எம்பத்தி பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோ சோஷியல் பிஹேவியர். ஸோ இந்த ப்ரோ சோஷியல் பிஹேவியர்லேருந்து தான் சொல்ல போனால் இதுலேருந்து நிறைய வந்து கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5 மார்க் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சோஷியல் பிஹேவியரில் தான் உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரோ சோஷியல் பிஹேவியர் வந்து அதனால் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்கன்னா டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க, டெஃபைன் ப்ரோ சோஷியல் பிஹேவியர் கேட்டிருக்காங்க. அதே போல் ஹவு டஸ் ஸ்ட்ரெஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரோ சோஷியல் பிஹேவியர் கேட்டிருக்காங்க. அதே போல் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க இந்த ப்ரோ சோஷியல் பிஹேவியரையே. அடுத்தது எக்ஸ்பிளைன் ப்ரோ சோஷியல் பிஹேவியர் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஸோ ப்ரோ சோஷியல் பிஹேவியர் வந்து எப்படி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் எம்பத்தியை பற்றி கேட்டிருக்காங்க. எம்பத்தின்றது நமக்கு வந்து ஆல்ட்ருயிஸ்டிக் பிஹேவியருக்கு கீழே வருது. பேஜ் நம்பர் 200 நமக்கு அதுக்குரிய ஆன்சர்ஸ் நமக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன் சில கொஸ்டின்ஸ் மட்டும் பேஜ் நம்பர் கொடுக்குறேன்னா மீதி எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருக்கும் லாஸ்ட் மினிட்ல அப்படின்றதுனால பேஜ் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்து 5th பிளாக்கு. ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோஷியல் சைக்காலஜி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சாப்டர் தான், நமக்கு ரொம்ப ஜென்ரலாக நம்ம வந்து எழுதக்கூடிய ஒரு கான்செப்ட்ஸாக இருக்குது. ஸோ இதுவும் படிச்சுக்கலாம். என்ன கேட்டால் நமக்கு இந்த சப்ஜெக்டில் வந்து பிளாக் 2 தவிர மீதி 4 பிளாக்குமே நம்ம ஈஸியாக படிக்கக்கூடியது. பிளாக் 2வும் ஈஸி தான், பட் கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கு. அதில் அந்த ஆட்ரிபியூஷனை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளைங் சோஷியல் சைக்காலஜி அது வந்து உங்களுக்கு டில் ஒர்க் செட்டிங்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து யூனிட் 12ல் இருக்குது. கம்யூனிட்டி ஹெல்த்து, கம்யூனிட்டி அண்ட் ஹெல்த். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து யூனிட் 13ல் இருக்குது. ஸோ பாக்கி வந்து அப்ளிகேஷன்ஸ் இன் என்வரன்மெண்ட் சைக்காலஜி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 14ல் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடிங்கை பற்றின கான்செப்ட் இருக்குது. ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் ஹசார்ட் ஆஃப் நாய்ஸி என்வாயர்மெண்ட். ஸோ நாய்ஸி என்வாயர்மெண்ட்டில் அதாவது இதெல்லாம் பார்த்தோம் டைரெக்டாக உங்களுக்கு வந்து புக்கில் டாபிக்ஸ் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து அதை அந்த லெசனை ரீட் பண்ணி உங்களுக்கு எழுதலாம். அதே போல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டூ மெனி பீப்புள். ஸோ நிறைய பீப்புள் இருக்காங்க, பட் தேர் இஸ் கோயிங் டு பி அண்ட் டூ லிட்டில் ஸ்பேஸாக இருந்ததுன்னா நமக்கு இதோடைய எஃபெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸில். ஸோ இதோட நம்மளுடைய ஷார்ட் ஆன்சர் முடியுது. ஸோ இப்போ நம்ம பார்ட் பிக்கு வரலாம். ஸோ பார்ட் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க் கொஸ்டின்ஸ் வருது நமக்கு. ஸோ இந்த 15 மார்க் கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து ஒரு பிளாக்லேருந்தோ என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தாலே போதும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் அப்ளைட் சோஷியல் சைக்காலஜி. இந்த கொஸ்டினை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சைக்காலஜி வந்து நமக்கு வந்து எப்படி நமக்கு நியூ மில்லேனியமில் நமக்கு வந்து அப்ளை ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ நியூ மில்லேனியமில் நமக்கு சோஷியல் சைக்காலஜி வந்து நமக்கு எப்படி அப்ளை ஆகுறதுன்றது தான் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் 1ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் 1ல் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேண்டியது வந்து சோஷியல் சைக்காலஜி பற்றின புரிதல் வந்து நமக்கு 5 மார்க்ஸுக்கு தேவை. அதே போல் அந்த தியரிஸ் வந்து நமக்கு வந்து இது வரைக்கும் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஆனால் இதை வந்து 15 மார்க்ஸில் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதில் ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ 15 மார்க்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரிசர்ச் மெத்தட்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஒன்றுமே எவ்வளோ ஒரு 5 மெத்தட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, ஆர்கைவல் ஸ்டடி, ஃபீல்ட் ஸ்டடி அந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் 2க்கு போகிறோம். பிளாக் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸ் ஆஃப் ஆட்ரிபியூஷன். ஸோ நமக்கு வந்து இது நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும், தியரிஸ் ஆஃப் ஆட்ரிபியூஷன். அப்புறம் இந்த
இம்ப்ரெஷன் ஃபார்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டுமே உங்களுக்கு வந்து ஹெட்டிங்காக கொடுத்துட்டு தே வில் ஆஸ்க் யூ ஃபார் another 15 மார்க் கொஸ்டின். ஓகே, இம்ப்ரெஷன் ஃபார்மேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்புறம் கெல்லிஸ் தியரி தனியாக கேட்டுடுறாங்க. அண்ட் பொட்டென்ஷியல் சோர்ஸ் ஆஃப் எரர் இன் சோஷியல் காக்னிஷன். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 15 மார்க்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இதில் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது, கெல்லிஸ் தியரி வந்து தயவுசெய்து விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ அண்ட் அதான் அந்த தியரிஸ் ஆஃப் ஆட்ரிபியூஷனில் வருது. ஓகே, தியரிஸ் ஆஃப் ஆட்ரிபியூஷனில் வருது நமக்கு. ஸோ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு சோஷியல் காக்னிஷனை பற்றி ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா ஒரு ரீட் த்ரூ பண்ணலாம். அட்லீஸ்ட் இந்த சோஷியல் தியரி, இந்த தியரிஸ் ஆஃப் ஆட்ரிபியூஷன், சோஷியல் காக்னிஷன் இது மட்டுமாவது கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஆட்டிடியூட்ஸ் அண்ட் இன்டர்பர்சனல் அட்ராக்ஷன். ஸோ இதில் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவும் வந்து எட்டுனது ஈஸியான இதுதான். ஸோ ஆட்டிடியூட் எப்படி டெவலப் ஆகுது, ஸோ ஆட்டிடியூட் ஃபார்மேஷன் நான் சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 15 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதோடைய காம்பனன்ட்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. 3 காம்பனன்ட்ஸ் என்னது, ஆட்டிடியூட் ஃபார்மேஷனா என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அதே போல் ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் அட்ராக்ஷன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் அடுத்ததாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் சேஞ்சிங் ஆட்டிடியூட். ஸோ அட்ராக்ஷனுக்கும் ஆட்டிடியூடுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ், அதாவது நம்ம இந்த அட்ராக்ஷன் கான்செப்ட் நமக்கு தெரியணும். ஓகே, ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் அட்ராக்ஷன், ஸோ இதுலேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் சேஞ்சிங் ஆட்டிடியூட். ஸோ அட்ராக்டிவ்னஸ் மே ஆல்சோ காஸ் ரிசென்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் எழுதுறீங்க. அட்ராக்டிவ்னஸ் may also cause resentment. இதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளாக் 4க்கு போகிறோம். ஸோ பிளாக் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ சோஷியல் பிஹேவியர் அதோடைய ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஃபேக்டர்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ இது நம்ம கேட்டிருக்காங்க ப்ரோ சோஷியல் பிஹேவியர்ல. அதாவது இந்த டாப்பிக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ சோஷியல் பிஹேவியர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லீடர்ஷிப்ல வந்து ரோல் ஆஃப் லீடர்ஷிப் இன் குரூப்ஸ். ஸோ குரூப் பிஹேவியரில் ரோல் ஆஃப் லீடர்ஷிப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த 4th சாப்டர்ல கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. அடுத்தது சாப்டர் 5ல பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அர்பன் என்வாயர்மெண்ட், அதாவது அர்பன் என்வாயர்மெண்ட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ். என்வாயர்மெண்ட் கான்செப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் எழுதலாம். ஸோ இதோட இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறம் ஃபேக்டர்ஸ் காசிங் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ். ஸோ என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரெஸ் வந்து எதனாலலாம் வருது அப்படின்றது. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு இது என்ன அப்படின்னா ஏர் பொல்யூஷன் பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு, அதாவது எஃபெக்ட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸ். ஸோ இதை இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, இல்லை இதுக்கு கூட மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க 15 மார்க்ஸ்ல. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸ் வந்து இன்னுமே நமக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கில் நமக்கு இதில் போடலை. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து முடிஞ்சிருது. பட் ஆனால் தே ஹாவ் நாட் ஆடட். உங்களுடைய பேஜ் நம்பர் 237 போய் பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட்ஸ் டு பி ஆடட்னு கொடுத்துருக்கான். ஆனால் இது வந்து நமக்கு இதில் அவங்க ஆட் பண்ணலை. ஓகே, ஸோ இதை மட்டும் நம்ம வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்து ஏதாவது சோர்சஸ்லேருந்து எடுத்து படிச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் நெகட்டிவ் அயான்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின், பட் இட் இஸ் நாட் கிவன் இன் த டெக்ஸ்ட் புக். ஓகே, ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ வித் திஸ் ஐ ஹவ் கவர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் இன் த ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். சில கொஸ்டின்ஸ் எனக்கு அவுட் ஆஃப் போர்ஷன்னு தோணுனதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட்ஸ் so that those who are seeing might also get benefited. I'll also be posting a video shortly on block wise
மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய பிளாக்ஸுக்கு மட்டுமாவது நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ டூ தட் in another 1 or 2 days. Let's hope for the best. So all the best for you all for preparing for the exams. So எல்லாமே நல்லா எழுதுங்க. Do well. Take care. See you again another video.